ஹரே கிருஷ்ணா. அப்பரா ஏகாதசியோட புகழை பற்றின வீடியோ இது. ஏகாதசி என்னைக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இந்த அப்பரா ஏகாதசியை கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் கிட்ட சொல்றார். யுதிஷ்டிரன் கேட்குறான், இந்த அப்பரா ஏகாதசி வைகாசி மாதம் தேய்பிரையில் வருது. இது ஹிந்தி மந்தில் ஜேஷ்டாங்கிற மாசத்துல வருது. நம்ம தமிழ் மாசம் வைகாசி மாசத்துல வருது. இந்த விரதத்தோட பலனை சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறான். கிருஷ்ணர் சொல்றார், பஞ்ச மகா பாவம் அப்படின்னு இருக்கு, 5 பாவம். அந்த பஞ்ச மகா பாவத்தை செஞ்சிருந்தவங்க கூட இந்த ஒரே ஒரு அப்பரா ஏகாதசிய விதிமுறைப்படி இருந்தா அந்த பஞ்சமகா பாவத்திலேருந்து வெளியில வந்துடலாம். அதுக்கப்புறம் பொய் சாட்சி சொல்லுவாங்க இல்லையா சில பேர், அந்த பொய் சாட்சி சொல்றதும் பாவம். அப்புறம் வர்ணம், நம்ம என்ன வர்ணம், பிராமண வர்ணம், சத்திரிய வர்ணம், எந்த வர்ணத்துல பிறந்திருக்குமோ அந்த வர்ணத்துக்கான தர்மத்தை நம்ம செய்யணும். இப்ப பிராமணர்களா இருந்தா சந்தியாவந்தனம் பண்றது, காயத்ரி ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, இதெல்லாம் அவளுடைய தர்மம், அதை அவ கண்டிப்பா பண்ணணும். சத்திரியனா இருந்தா நாட்டை காப்பாத்துற தர்மம், அதை கண்டிப்பா பண்ணும். இதெல்லாம் பண்ண தவறினா அதுவும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இருக்கிற புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் போறாதுன்னு தானா ஒன்ன உருவாக்குறது, தானா ஒரு புது புராணத்தை உருவாக்குறதும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அடுத்தவங்களை ஏமாத்துறது, பொய் ஜோசியம் சொல்றது, ஜோசியத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்காம பொய் பலன் சொல்றது, அது ஏன் பாவம் அப்படின்னா அது அடுத்தவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் இல்லையா. அதனாலதான் ஜோசியமே ஒரு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை. அதுவும் தப்பாயிடுச்சுன்னா அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று நம்ம கணக்கு பார்ப்போம் இல்லையா, அக்கௌண்டன்ட், இந்த கணக்கு பார்க்கறவங்க சீட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஆடிட்டிங் எல்லாம் பண்ணும்போது ஏமாத்துறது, ஆடிட்டிங்ல ஏமாத்துறது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை வச்சு ஏமாத்துவாங்க இல்லையா, அதுவும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஆயுர்வேத டாக்டர் இருக்கார் இல்லையா, அந்த ஆயுர்வேத டாக்டர் ஒழுங்கா ஆயுர்வேதமே தெரியாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதுவும் பாவம். இதை இப்ப நான் சொன்ன எல்லா பாவமும் பொய் சாட்சி சொல்ற பாவத்துக்கு ஈக்குவலாம். மேலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சத்திரியன் போர்க்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பின்வாங்க கூடாது, பயந்து போய் போர்க்களத்திலிருந்து பின்வாங்க கூடாது. அப்படி அவன் பின்வாங்கினாலும் அதுவும் மிகப்பெரிய பாவமா. குருவை பழிக்கிறது, ஆன்மீக குருவை முக்கியமா பழிக்க கூடாதா. அப்படி ஆன்மீக குருவை பழிச்சாலும் அவன் கூட இந்த அப்பரா ஏகாதசி இருந்தா அந்த பாவத்திலிருந்து வெளியில வந்துடலாமா. இப்ப நான் சில புண்ணிய இடங்கள்லாம் சொல்ல போறேன். இது கிருஷ்ணர் சொல்றார் யுதிஷ்டிரன்ட்ட, இந்த புண்ணிய கஷேத்திரங்கள், புண்ணிய நதிகள்ல குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ ஒரே ஒரு அப்பரா ஏகாதசி இருந்தா கிடைக்கும் அப்படின்னு. அது என்னன்னா, 3 தடவை புஷ்கர கஷேத்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ராஜஸ்தான்ல புஷ்கரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த புஷ்கராங்கிற ஊர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பிரம்மனுடைய ஒரே ஒரு கோயில் இருக்கு. பிரம்மனுக்குன்னு கோயிலே கிடையாது எங்கேயுமே, ஆனா பிரம்மனுக்குன்னு ஒரே ஒரு கோயில் டெடிகேட்டடா புஷ்கரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அது ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க 3 தடவை அவன் குளிக்கணுமா. அதுவும் எப்ப அப்படின்னா கார்த்திகை மாசத்துல குளிக்கணுமா. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் சொல்றாரு கிருஷ்ணர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரயாக் அப்படிங்கிற இடம். பிரயாகுங்கிறது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அலகாபாத், பிரயாகோட பழைய பேர் அலகாபாத். இங்கதான் திரிவேணி சங்கமம், அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படிங்கிற இந்த 3 நதியும் சங்கமிக்கிற இடம் தான் இந்த பிரயாக். இங்க மார்கழி மாசத்துல சூரியன் மகர ராசியில இருக்கும்போது குளிக்கணுமா. கிருஷ்ணர் இன்னொரு இடம் சொல்றார், அது என்னன்னா காசி, வாரணாசி அல்லது பனாரஸ் அப்படிங்கிற சொல்ற காசியில சிவனுக்கு சேவை பண்றது, அதாவது சிவனுக்கு அபிஷேகம் பண்றதோ இல்ல சிவன் கோயில
பெருக்கி துடைக்கிறதோ, அது மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு காசியில நம்ம சிவபெருமானுக்கு செய்யற சேவை, இதுவும் அப்ரா ஏகாதசி இருக்கிறதுக்கு ஈக்குவலாம். பிண்டதானம், கயால பிண்டதானம் பண்றது. கயா எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. அங்க என்ன நதி ஓடுறது அப்படின்னா ஃபால்கு நதி அப்படின்னு ஒரு நதி ஓடுறது. அங்க பிண்டதானம், அதாவது வருஷா வருஷம் செய்யற பிண்டதானத்துக்கு இந்த ஒரே ஒரு அபரா ஏகாதசி ஈக்குவலாம். இன்னும் அவர் விடல, இன்னும் மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கௌதமி நதியில குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும்போது குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரே ஒரு அபரா ஏகாதசி இருந்தா கிடைக்குமோ. அது என்ன கௌதமி நதினா அது கோதாவரியோட இன்னொரு பேரு, கோதாவரிக்கு தட்சிண கங்கான்னு இன்னொரு பேர் இருக்கு. அப்புறம் கேதார்நாத்ல சிவனை தரிசனம் பண்றது, அப்புறம் பத்ரிநாத்ல பெருமாளை தரிசனம் பண்றது. அதுவும் பத்ரிநாத்ல எப்பன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எப்பன்னா சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகும் போது பத்ரிநாத்ல தரிசனம் பண்ணணுமா. அப்படி பண்ணினா அது ஒரு அபரா ஏகாதசி இருக்கிறதுக்கு ஈக்குவலம். அப்புறம் சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்துல குளிக்கிறதாம். குருக்ஷேத்திரம் மகாபாரதம் நடந்த இடம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு குருக்ஷேத்திரம். அங்க சூரிய கிரகணத்தன்னைக்கு எப்போதுமே கிரகணம் விடுறதுக்கு முன்னாடியும் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குமா. அதுவும் குருக்ஷேத்திரத்துல குளிச்சா அது ரொம்ப ரொம்ப புண்ணிய கஷேத்திரத்துக்கு பேரே தர்மக்ஷேத்திரம். அதுல குளிச்சா இன்னும் ரொம்ப நல்லதான். அதே மாரி குருக்ஷேத்திரத்துல எந்த தானம் பண்ணாலும், பசுதானம், தங்கதானம், யானை தானம், இந்த கோயிலுக்கு யானை தானமா கொடுக்கறது, இது மாதிரி தானங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு புராணத்துல. அதுவும் குருக்ஷேத்திரத்துல பண்ணா அதோட பலன் பன்மடங்கு பலன். இதெல்லாம் ஒரே ஒரு அபரா ஏகாதசி இருந்தா கிடைக்கும். அப்புறம் ஒரு கர்ப்பமுற்ற ஒரு பசுவை, பிரெக்னன்ட் கவ், கர்ப்பமான ஒரு பசுவை நம்ம தங்கத்தோடையும் ஒரு நிலத்தோடையும், செழிப்பான நிலத்தோடையும் தானமா கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரே ஒரு அபரா ஏகாதசி இருந்தா கிடைக்குமோ. இப்ப நான் என்னெல்லாம் பலன் சொல்லியிருக்கேன். புஷ்கரா, புஷ்கராங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கிற பிரம்மனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கோயில். அந்த புஷ்கரால கார்த்திகை மாசத்தன்னைக்கு 3 வேளையும் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு அபரா ஏகாதசி இருந்தா கிடைக்கும். அப்புறம் பிரயாக், அலகாபாத்ல திரிவேணி சங்கமத்துல மார்கழி மாசம் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். அப்புறம் சிவபெருமானுக்கு சேவை செய்யறது சிவராத்திரி அன்னைக்கு காசியில, அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமோ அபரா ஏகாதசி இருந்தா. அதே மாதிரி கயா பீகார்ல பிண்டதானம் பண்றதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமோ. அப்புறம் கோதாவரி, அதாவது கௌதமி நதியில குளிக்கிறது. அப்புறம் சிவபெருமான கேதார்நாத்ல தரிசனம் பண்றது, பத்ரிநாத்ல பெருமாளை தரிசனம் பண்றது, சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்துல குளிக்கிறது, அப்புறம் பசுகள், பசு, தங்கம், யானையெல்லாம் தானமா கொடுக்கறது, அப்புறம் ஒரு கர்ப்பமுற்ற பசுவை தங்கத்தோடையும் செழிப்பான நிலத்தோடையும் தானமா கொடுக்கறது. இப்ப நான் சொன்ன எல்லா பலனும் புஷ்கர கஷேத்திரம் ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நான் கடைசியா சொன்ன குருக்ஷேத்திரம் வரைக்கும் என்னென்ன பலன் இருக்கோ அதெல்லாம் ஒரே ஒரு அபரா ஏகாதசி இருந்தா கிடைக்குமா. ஒரு நிறைய உயரமான நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் காட்டுல இருக்கு. அந்த அத்தனை மரத்தையும் நம்ம ஒரு கோடாரியால வெட்டினா அந்த மரங்கள்லாம் எப்படி கீழே சாய்ந்து விழுமோ அது மாதிரி நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் ஒரு கோடாரியால வெட்டின மாதிரி விலகி போயிடுமோ அப்படின்னு கிருஷ்ணர் தான் சொல்றார். அப்படி இல்ல, நம்ம இல்ல, இந்த அபரா ஏகாதசி இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு அவர் சொல்றார். ஒரு நீர்க்குமிழி கடலுக்கு நடுவுல எப்படி மதிப்பில்லாததா இருக்கும், அந்த நீர்க்குமிழி மாதிரி நம்ம மனுஷ ஜென்மம் திரும்ப திரும்ப பிறந்து செத்துட்டு இருப்போமா. எப்படி நீர்க்குமிழி டப் டப்னு வெடிச்சிருமோ சீக்கிரம், அது மாதிரி நம்ம சீக்கிரம் திரும்பி மனுஷனா பிறந்தா பரவாயில்ல, திரும்பி மனுஷனா பிறப்போமாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா திரும்ப பிறப்போமா, என்னவா பிறப்போம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். சோ
இவ்வளோத்தையும் கேட்டுட்டு நீங்க அபரா ஏகாதசி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா.